அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சான சூழ்யா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பெரும்பானாற்றுப்படை. இதில் பல கருத்துக்கள் நாம் பார்த்துக்கின்றோம். அதாவது பெரும்பானாற்றுப்படை சங்க இலக்கியங்கள் ஒன்று என்று கூறினாலும் அந்த கால சமுதாய மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் இசைத்த கருவிகள் முதலான பல செய்திகள் இருக்கின்றனப்ப. சரிங்களா? இந்த பதிவில் நாம் காண இருப்பது வீட்டினுடைய அமைப்பு முறை, உணவு வகைகள் என்னென்ன என்பதை பற்றி காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பக்கம் மக்கள், வீட்டின் அமைப்பு முறை, உணவு வகைகள். சரிங்களா? குறிஞ்சி நில மக்கள், அவர்கள் வெப்பன் என்று அழைக்கப்படுவார்கள். சாதாரணமா பாத்தீங்கன்னாக்கா அகப்பொருள் நூல் என்ன செய்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, தெய்வம், மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மக்களை இரண்டு வகையா பிரிக்குது. ஒன்று இயல்பாக வாழ்கின்ற மக்கள், இன்னொன்று அவர் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்குரிய சிறப்பு பெயர்கள், அந்த தொழிலை செய்பவர்கள், அதான் வெற்பன். சரிங்களா? வீட்டினுடைய அமைப்பு முறை பற்றிய குறிப்பினை அந்த அளவுக்கு காட்டவில்லை பெரும்பாலாற்றுப்படை. உணவு வகைகள் என்னும் பொழுது, ஏற்றை அறுத்து உணவு, வீட்டிலேயே நெல்லால் காய்ச்சிய பொழியல் அரிசி கள். சரிங்களா? அடுத்து முல்லை நில மக்கள், கோவலர் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் வரகு வைக்கோலால் வேயப்பட்ட குடில் இருந்தது. அவரை பருப்பு கலந்த வரகு சோறு, கும்மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மருத நில மக்கள், வேளாளர் என்று அழைக்கப்படுவார்கள். வைக்கோலால் வேயப்பட்ட அழகிய குடில், நெல் அரிசியுடன் கோழி வறுவல், திணைச்சோறும் பாலும், அதான் அவர்களுடைய உணவு முறை. அடுத்ததாக நெய்தல் நில மக்கள், அவர்கள் வளைஞர் என்று சிறப்பிக்கப்படுவார்கள். தர்பை புல்லால் வேயப்பட்ட குடில், மீன் இறாலுடன் பொழியல் அரிசி கஞ்சி. ஆமா, அந்த பொழியல் அரிசினா என்னங்கம்மா? சாதாரணமா பாத்தீங்கன்னாக்கும் அரிசி வகைகள் பல வகை அரிசி இருக்கு. இப்ப சீரக சம்பா அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான அரிசிகள் இருக்கின்றன. அதில் இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான கைக்குத்தல் அரிசி. சரிங்களா? குற்றாத அரிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கைக்குத்தல் அரிசி. சரிங்களா? அடுத்து வாழை நில மக்கள் எயினர் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் ஈண்டின் இலையாலும் ஊகம் புல்லாலும் வேயப்பட்ட குடில் அமைத்திருந்தார்கள். கணையமர கதவு, உயிருடன் வளர்கின்ற செடியால் ஆன வாழ் முள்வெளியினை அமைத்து அந்த வீட்டினை குடிலை அமைத்திருந்தார்கள். சரிங்களா? அவர்களுடைய உணவு என்ன? முயல் உணவு, பன்றி உணவு, ஈண்டின் விதை போன்ற சிவந்த சோறு. சரிங்களா? அடுத்து உடும்பு பொரியல். அடுத்து நிலத்தை குத்தி கிளறி எடுத்த புல் அரிசியுடன் கருவாட்டு குழம்பு. இதுதான் அவர்களுடைய உணவு முறை. அடுத்ததாக அந்தனர் குடியிருப்பு. அது எவ்வாறு இருந்தது? கன்றுகள் பிணிக்கப்பட்ட பந்தல், சாணத்தால் மெழுகப்பட்ட தரை. சரிங்களா? அவர்களுடைய உணவு முறை கறி வேம்பு, மிளகு சேர்த்து வெண்ணெயில் செய்த மாதுளை கறி. அடுத்ததாக மாவடு ஊறுகாய். சரிங்களா? ஆக பெரும்பாலாற்றுப்படையானது இவ்வாறாக வீட்டினுடைய அமைப்பு முறையும் மக்களினுடைய உணவு வகையும் இவ்வாறாக இருந்ததாக நம்முடைய இலக்கியத்தில் காட்டுகின்றது. சரிங்களாப்பா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா, அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.